ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கூகுள் டாக்குமெண்ட், கூகுள் ஷீட் அண்ட் கூகுள் ஃபார்ம். நம்ம ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸல்லையோ இல்லை ஓப்பன் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணியிருப்போம். பட் இந்த கூகுள் ஷீட் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸலில் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பியிருந்தாலோ ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணும் போதோ என்ன பண்ணணும், அகைன் அட் எ டைமுக்கு திருப்பி நம்ம ஒரு மெயில் அனுப்பிட்டே இருக்கோம். அதுவே கூகுள் ஷீட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அப் டு டேட் அவங்களுக்கு வியூ பார்க்கவும் முடியும், எடிட் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். இல்லை அட் த சேம் டைம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது கூகுள் ஷீட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் என்ன, இதுக்கு நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஓகே, வாங்க நம்ம கூகுள் ஷீட் எப்படி போக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள் க்ரோமில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல மெயில், இமேஜ், 9 டாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரும். இந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் இருக்கிறது நிறைய மெனுஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாக்ஸ். ஸோ அதுதான் கூகுள் டாக்குமெண்ட். ஸோ டாக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் டாக் கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல பிளாங்க் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல டெம்ப்ளேட்டும் இருக்குது, எந்த மாதிரி வேணுமோ நம்ம ஸ்டைல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட கூகுள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதெல்லாம் ஷோ பண்ணும். ஸோ நான் புதுசு பிளாங்க் எடுத்துக்கிறேன். பிளாங்க் எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆஃப்லைனில் வேர்டில் யூஸ் பண்ணுறீங்களா, வேர்ட், ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமுக்கு 2-3 பேர் சேர்ந்தும் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ போல் நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, என்னால் நெட்டில் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிவிட்டும் அகைன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இதில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபைலில் போனீங்கன்னா ஓப்பன் இருக்கும். ஓப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட், செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ். ஸோ நம்ம போயிட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் சொல்லி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடிங் சொல்லி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேப்பில் நமக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ட்ரைவ்லேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், கூகுள் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது நமக்கு ஸோ இது ஓல்டு பேஜுக்கே வந்திருக்கேன். ஸோ எப்போ போல் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது சேம் அதே தான், நம்ம வேர்டில் இருக்கிற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே. சரி, ஓகே, இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணி வச்சு முடிச்சாச்சு. எனக்கு ஆஃப்லைனில் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபைலில் போயிட்டு என்ன பண்ண, டவுன்லோடு உங்களுக்கு என்ன வேணும், டாக் எக்ஸா வேணுமா, ஸோ எந்த டைப் வேணுன்றது இதில் ஷோ பண்ணும். உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லோக்கலில் நம்ம ட்ரைவில் கேட்கும் எந்த பாத்தில் வேணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அப்லோட் பண்ணவும் தெரியும், டவுன்லோட் பண்ணிக்கவும் தெரியும். இதில் கூகுள் ஷீட்லேயே, கூகுள் டாக்லேயே. ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஷேர் இங்கே இருக்கு இல்லையா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பூட்டு சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும், ஷேர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏன் எனக்கு இது கேட்குனா, நான் அந்த டாக்குக்கு பேரே வைக்கல, அதனால தான். ஸோ நான் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் அவங்களுடைய மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணலாமா, கமெண்டர் இருக்குமா, எடிட்டர், ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. அவங்க பார்த்தா மட்டும் போதும், எதுவுமே என்னுடைய ஃபைலில் அவங்க கையே வைக்கக்கூடாது அப்படின்னா வியூவர்லேயே கொடுத்துக்கலாம். இல்லை கமெண்ட் மட்டும் அவங்களால கொடுக்க முடியணும் அப்படின்னா கமெண்டர் கொடுக்கலாம். இல்லை அந்த ஃபைலில் அவங்க எடிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் எடிட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம், என்ன சொல்லணும் அதை. நெக்ஸ்ட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயிலில் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எனிவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த லிங்க்கு தான் வேணும், நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறேன் அப்படின்னாலும் நான் பண்ணிக்கலாம். ஷேரில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் காப்பி லிங்க் இருக்குது. லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு, உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கூகுள் ஷீட் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த 9 டாட்டில் போனீங்கன்னா
கூகுள் ஷீட் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்லைடு வேணும்னா ஸ்லைடு கிளிக் பண்ணிப்போம். ஸோ நான் இப்போ ஷீட் சொல்கிறேன். ஸோ கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே blank இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலில் நீங்கள் இந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் என்ன டைப் பண்ணமோ ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதில் டைப் பண்ணி ஓகே. இப்போ நான் ஃபைலுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் இங்கே இருக்குங்க இல்லையா, இதுதான் நேம். ஸோ அதுக்கு மேலே எதுவுமே கிளிக் பண்ணவே வந்துடும். கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேம் ஏதோ கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, அதில் எப்படி பண்ண போகிறீங்களோ பட் கூகுள் ஷீட்டில் பண்ண போகிறீங்க. இதில் ஷேர் பண்ணிக்கிட்டு அட் அ டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். இங்கே போய்ட்டு உங்களுக்கு இன்னொரு ஷீட் வேணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே போய்ட்டு உங்களுக்கு ஷீட் நேம் கொடுக்கணுன்னா ரீநேம் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஸ்லைட்ஸும் அதே மாதிரி தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்படி அந்த 9 டாட்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், எது தேவையோ அது போய்க்கலாம். ஸோ கூகுள் ஃபார்ம் என்ன சொல்லலாம், சேம் அந்த 9 டாட்டில் போய்ட்டு கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது போகிறோம். ஃபார்ம்னா எதுக்குன்னா ஒரு ரெஸ்பான்சஸ், யாருக்காவது நம்ம ஒரு லிங்க் அனுப்பிட்டு அந்த லிங்க்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கூகுள் ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மில் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிங்க்கை சென்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரெஸ்பான்சஸ் வந்து ஒரு ஷீட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டுன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ்லேயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு ஆடு வேணும்னா ரைட் சைடில் இருக்குல்லையே ஆடு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டைப்லேயே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் வேணுமா, ஸோ எந்த டைப் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது கம்பல்சரி அவங்க ஃபில் பண்ணாதான் இந்த கூகுள் ஷீட் ஃபார்ம் சப்மிட் ஆகணும்னா இதை ரிக்வயர்டாக கொடுத்துருங்க. ஸோ இன்னொன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், எனக்கு மல்டிபிள் சாய்ஸ்க்கு பதில் ஷார்ட் ஆன்சர் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேஷனும் உங்களுக்கு வரும், எது வேணுமோ எடுத்துக்கலாம். அவங்க டைப் பண்ணுறது நம்பராக தான் இருக்கணும், டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும், லென்த்தாக தான் இருக்கணும், எவ்வளோ லென்த்து வேணுன்றதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ்னால் அவங்க அட் அ டைமுக்கு 2-3 பண்ணலாம், இல்லை ட்ராப் டவுனில் அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரியும் நேம் லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, இங்கே போகும். ரெஸ்பான்சஸில் இங்கே அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிரியேட் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற ஷீட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கணுமா இல்லை புதுசாக வேணுமா அப்படின்னு கேட்குது. புதுசாகவே நம்ம எடுத்துக்கலாம், கிரியேட் கொடுக்குறோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா நம்ம என்ன நேம் போட்டோமோ அதே தான் இங்கே வருது. ஸோ நான் இப்போ ஏதாவது ஒன்று இங்கே ஆட் பண்ணோம்னாலும் இங்கே கொஷின்ஸில் போகலாம். இதில் போயிட்டு இப்போ நேம் ஆஃப் த ஸ்கூல் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்துருச்சு. இதெல்லாம் நான் பிளாங்காக விட்டுருக்கனால அப்படி இருக்குது. ஸோ அட் அ டைமுக்கு வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு அவங்கள அதில் அப்ளை பண்ண நம்ம இதில் ஷீட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்டுன்னு சொல்லிவிட்டு யாருக்கு வேணுமோ நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு லிங்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ லிங்க் இருக்குது. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட் அண்ட் URL கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு கூகுள் ஷீட்டை பற்றி, கூகுள் ஷீட், டாக்குமெண்ட், கூகுள் ஃபார்ம் ஓரளவுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.